आदिवासी वाला तेल है। இது அது இல்ல பாதிவாசி தைலம். எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பால் உள்ள 2 பேர் உட்காந்துருக்கலாமா? அடிச்சு விட்டுனா மேல போய் பால் பறக்கும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சார் இது பேரு என்ன சொன்னாங்க? குளோபல் வில்லேஜ். இது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். துபாயில் வந்து 6 மாதத்துக்கு இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் இருக்குமா. உள்ளே வந்து நிறைய கண்ட்ரீஸோட கல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்களாம். நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இனிமேல் தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது எப்படி சார் என்ன பண்ணலாம்? உள்ளே போயிட்டு நேற்று போன மாதிரி ரோலர் கோஸ்டர் ரைடு போகலாம். ஒன்று நீங்கள் அது அந்த பேரை சொன்னாலே அல்றீங்க நீங்க வந்து. ஆமா இல்ல சும்மாவா சார் அந்த அளவுக்கு பயமுறுத்தி விட்டாங்க. வந்து திரும்ப அதுல இருந்து மீண்டே வரல. இந்த ஏன் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு போறாங்க. வந்து இப்போ குளோபல் வில்லேஜ் உள்ள போய் பார்ப்போம். எக்ஸிபிஷன் நம்ம ஊர்ல சுற்றுலா பொருள் காட்சி மாதிரி இந்த நாட்டுடைய பொருட்காட்சி, சுற்றுலா பொருள் காட்சி தான் இதுவும். ஏன்னா அவ்வளோ டூரிசம் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம துபாய்ன்றது ஒரு நான் இத்தனை நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். அப்புறம் அங்கே தான் க்ரூட் ஆயில் அதிகமாக கிடைக்குது. அதனால் அவங்க வந்து நல்ல ரிச்சாக இருக்காங்க, கண்ட்ரியே ரிச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்து பார்த்தா ரிச்சு அப்படிப்பட்ட ரிச்சாக இருக்குது. ரிச்சு காரணம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிலில் கிடைக்கிற வருமானத்தை தாண்டி சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்னாங்க. அதை இங்கே கூட டிரைவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். ஓல்டு துபாய், நியூ துபாய்னு இருக்குது. நியூ துபாய் இப்போ 15 வருஷத்தில் அதை உருவாக்குனது. புர்ஜ் கலீஃபாலேருந்து எல்லாம் வந்து ஒரு சிட்டியவே 15 வருஷத்தில் உருவாக்கியிருக்காங்களாம் சார். ஒரு 500 பில்டிங் வந்து கட்டியிருக்காங்களாம். இந்த 2008 தான் அந்த புர்ஜ் கலீஃபா கட்டினாங்களாம். 2010 அந்த பாம் ஜுமேரியா அந்த இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணாங்களாம். 15 வருஷத்தில் இப்படி இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு ஃபாஸ்ட்டு. அவர் சொல்லும் போதே சொன்னார் ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு. நம்ம ஊரில் ஒரு பிரிட்ஜு கட்டுறதுக்கே 8 வருஷம் 10 வருஷம் ஆகுறாங்க. இடம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் எப்பயுமே பார்க்குறது தான். பட் இருந்தாலும் இந்த இந்த வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இங்கே பாருங்கள், எக்ஸிட்டு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் விஐபின்னு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே விஐபி இருக்க பொழுது காசு அதிகமாக இருந்தால் எங்கே தான் சார் இல்லாமல் இருக்குது? எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. எல்லா கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே உள்ள அப்படியே எல்லாருமே இங்கே துபாய்னு பார்த்தோம்னாவே இங்கே வந்து குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியல சார். இல்லை அதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுமே இங்கே வந்து டூரிஸ்டாக வராங்க, நான் வேலை செய்கிறாங்க. துபாயில் யார் வந்தாலும் வேலை கிடைக்கும் அப்படின்றது உண்மை தான் சார். அது இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இந்த மணி ஃபினான்ஷியலாக நல்லா தேவைப்படும். பட் யார் வந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து துபாய்க்கு இருக்குது. கண்டிப்பாக இவர் தான் நம்ம கூட 4-5 நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டா 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 எவ்வளோ சட்டா டிக்கெட்டு? 30 ரூபாய். 30 திரம்ஸ், 30 ரூபாய். நம்ம இந்தியாவை தாண்டி வெளியே எங்கேயும் போனது இல்லையே, அதனால் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம். எல்லா கண்ட்ரியோட இது எல்லாமே இருக்கும். குவைத் அப்படியே ஒரு கண்ட்ரியும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு உள்ளே வந்து அவங்க நாட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்குமா சார்? குவைத்து, அங்கே வந்து யமன், ஈஜிப்து, இந்தியா எல்லாமே இருக்குது சார். உள்ளே போகலாம் சார். உள்ளே போய் நமக்கு வாங்குறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு சேக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு ஜாலியாக சார். ஏதோ குவைத்துக்குள்ளே என்ட்ரான மாதிரியே இருக்குது. குவைத்து இது வரைக்கும் போனதில்லை. பட் இருந்தாலும் குவைத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் சார். இன்றைக்கி தான் சார் அந்த வெளியே சூடு தெரியுது, அதனால் உள்ளே உட்காந்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான் அந்த சூடு தெரியுது. சாக்லேட்ஸ் விதவிதமாக வச்சுருக்காங்க.
ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது சார். இந்த இது நிறைய இருக்குது. அடுத்து உள்ளே போகிற கண்ட்ரி யமன். வித்தவுட் பாஸ்போர்ட், வித்தவுட் ஃப்ளைட்ஸ், ஜாலியாக உள்ளே போகிறோம். ஏதோ வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அது? ஸ்பைசஸ் எல்லாமே யமன் ப்ராடக்ட்ஸ், அதாவது யமன் சந்தை. எல்லாமே இந்த இடத்துல வரும்போது ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹனியா சார்? ராயல்ஸ் தார் சமோதம். எப்படி சார் இருக்கு? பயங்கரமா இருக்கு. அப்படியே தெரியுது. மெனி டைப் ஆஃப் ஹனி. ஓ, இங்கே ஃபுல்லாகவே ஹனி அண்டு ஸ்பைசஸ் தான் போல. ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி. இங்கே பாருங்க சார், இதை வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ கேஎஸ்ஏல என்ட்ரு ஆகிறோம். கேஎஸ்ஏனா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. உள்ளே போனால் எல்லாமே திரும்ப ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. ஆல் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக அல்வா வச்சுருக்காங்க. சவுதி அரேபியா அல்வா. அடுத்து நம்ம நுழைய போகிற இடம் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து நல்ல இந்தியாவுக்கு தான் நல்ல பெரிய இடமா கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏதாவது பேரம் பேசி ஏதாவது வாங்க முடியுமா பார்ப்போம். உள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஒரே ட்ரெஸ்ஸு, செருப்பு இதெல்லாம் ஆரம்பிக்குது. காஷ்மீர் ஹெரிட்டேஜ் டெக்ஸ்டைல்ஸ், அல்கரீம் ஜலிதாபாத். ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, ஜுவல்லு, பர்ஃப்யூம் இதை தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே. இங்கே பர்ஃப்யூம்ஸ். சைனாக்குள்ளே இருக்கோம். எல்லாமே ஒரே சைனா ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸ்ட்ரீட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. சைனாவுக்கும் இங்கே நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட்டு சைனாக்குள்ளே வந்துட்டாவே சைனா ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய சைனா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இங்கே நல்லா இருந்து வீட்டுக்கு போன அப்புறம் பொசுகளுக்கு போயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இது வந்து நேற்று போன மாதிரியே. என்ன சார் கேட்டிங்களா? அது இருக்குல்ல, பால் உள்ள 2 பேர் உட்காந்துருக்கலாமா? அடிச்சு விட்டுனா மேலே போய் பால் பறக்கும். பறந்துட்டு எப்படி திரும்ப வர்றது? ஒரு 2-3 டைம்ஸ் போறீங்களா? வேணாம் சார், வாங்க வாங்க. நேற்று போனதே நம்மளால முடியல. இன்னைக்கு திரும்ப எதுவும் விஷப்பரிச்செல்லாம் வேணாம் சார். நம்ம வெளியே இருந்து பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பிடுவோம். பால் போகுது சார். ஓ அப்பா,
என்ன கிடைக்குதோ பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம், வாங்க வேணாம். ஈஜிப்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. Hello ladies and gentlemen, are you ready for the show? Are you ready for the show? Thank you so much ladies and gentlemen, welcome to the African Pavilion, the world and home of magical entertainment and beautiful stars all over Africa. And in front of you is a very magical group from Africa by the name Mangoma, Africa Entertainment. I'm singing, are you ready for the show? Give it up again for Mangoma, Africa Entertainment. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்படியே தண்ணியிலே இருக்க மார்க்கெட். தண்ணிக்குள்ளேயும் லைட் எரியுது. என்னென்ன பண்ணியிருக்காங்க. துபாய் குளோபல் வில்லேஜில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட், தண்ணிக்குள்ளேயே கடை. சார் எப்படி சார் இருக்கு? தண்ணிக்குள்ளேயே கடையை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து 96 கண்ட்ரி இருக்கான் சார். 96 கண்ட்ரியோட ஷாப் இருக்கான். எல்லாமே எக்ஸிபிஷன் போடுறதுக்கு. பாருங்க சார், போட்டிங் சர்வீஸ், குட்டி போட்டிங் சர்வீஸ். உள்ள போய் ஜாலியாக போயிட்டு வராங்க. ஆழம் தெரியல சார். இது உள்ளேயே லைட் இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ளேயே லைட் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி என்ன இதுன்னு தெரியல. இருக்கும் சார். ஆழம் இந்த சைடு வேற ஏதோ சவுண்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ கான்செப்ட் ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி சார் இருந்தது குளோபல் வில்லேஜ்? குளோபல் மைக்கு பிடிங்கினாங்க. ஆனாலும் சும்மா என்ன எத்தனை கண்ட்ரி? 96 கண்ட்ரி சார். 96 கண்ட்ரியோடைய பொருட்காட்சி. ஆமாம், இல்லை ஸ்டால்ஸ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னென்ன பழமையான விஷயங்கள், என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன உணவு, இதெல்லாம் இருந்தது. வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சிலது தான் பார்க்க முடியல, சுத்த முடியல. ஷூட்டிங் பயங்கரமான. ஆமாம், ஹீட்டு ரொம்ப ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த பாலைவனத்திலே இருக்குது இது. அதனால் அங்கே திறந்த வெளியில் இருக்கிறதுனால ஏசி போடல. மற்ற இடங்கள் முழுக்க ஏசியாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் சார், ஒரு ஆஸ்டன் மார்ட்டின் நிற்கிது. ஆஸ்டன் மார்ட்டின் ஃபெராரி நேற்று நம்ம பார்த்தோம்ல சார், அந்த மாதிரி ஒரு காரு. இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குதுங்க இந்த கார்லாம். இம்போர்ட்டட் காரு பயங்கரமாக இருக்குது. இந்த பார்க்கிங்கை ஒரு ரவுண்ட் அடித்தோம்னாவே ஏகப்பட்ட கார் மாட்டும் போல அந்த மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு பயங்கர குதூகலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கார் பிரியர் நீங்கள். நம்ம இங்கே இந்த மாதிரி கார்லாம் எங்கே சார் அங்கே பார்க்க முடியும்? இங்கே பார்த்தா பார்க்க முடியாது, அங்கே ஓட்டவும் முடியாது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. குளோபல் வில்லேஜ் நல்லா இருந்தது. பட் நமக்கு அந்த பொறுமை இல்லை. பொறுமைன்றதை விட இது ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்ததால் அதிகமாக நடக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த பேட்டரி கார் மாதிரி ஒன்று வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி வாங்கி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கிங் கார் வெயிட் பண்ணுது.
ஆமாம் ஆமாம் நெக்ஸ்ட்டு வேற எங்கேயாவது மீட் பண்ணுவோம்